வெல்கம் டு ஸ்டுடியோ தமிழ். எல்லாத்துக்கும் வணக்கம் கைஸ். நம்ம AK64 பற்றி ஒரு செம்மையான அப்டேட் இப்போ சோஷியல் மீடியாவில் ஷேர் ஆகிட்டு இருக்கு. ஸோ அதாவது நம்ம AK64 படத்தை VLS ப்ரொடக்ஷன் ஹவுஸ் ஐசரி கணேஷ் தான் ப்ரொடக்ஷன் பண்ணுவார் அப்படின்ற மாதிரி ஏற்கனவே ஒரு நியூஸ் போயிட்டு இருந்த நிலமையில. அண்ட் இந்த படத்தில் ஆதித்ய ரவிச்சந்திரன் தான் டேரக்ஷன், அதே மாதிரி GV பிரகாஷ் குமார் தான் மியூசிக் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஹவுஸில் ஒரு சேஞ்ச் நடந்திருக்குது. அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரோமியோ பிக்சர்ஸ் ராகுல் அவர் பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டாக ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அதில் வந்து AK64 அப்படின்ற மாதிரி ஹேஷ்டேக்காக மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஸோ இதை வந்து ஃபேன்ஸ் எல்லாம் பார்த்தோன்னா அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பயங்கரமான ஒரு சர்ப்ரைஸ் ஆயிடுச்சு. அதாவது VLS ஐசரி கணேஷ் தான் அப்படின்ற மாதிரி ஒரு பக்கம் சொல்லிட்டு இருந்தாங்க, இன்னொரு பக்கம் மைத்ரி மேக்கர்ஸ் தான் சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு ப்ரொடக்ஷன்ஸுமே இல்லை, ரோமியோ பிக்சர்ஸ் தான் அடுத்த படம் அப்படின்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ எனக்கு தெரிஞ்சு பார்த்தீங்கன்னா ராகுலை பொறுத்த அளவுக்கு லாஸ்ட்டாக நிறைய படங்களை பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட் தான் பண்ணிட்டு இருந்தாரு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்காரு போல. அதே மாதிரி AK பேசியிருக்காரு, AK64 படத்தை நான் பண்றேன் சார் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காரு. இந்த குட் பேட் அக்லி படத்தோட ரிலீஸ் டைம்ல AK பேசியிருக்காரு அப்படின்ற மாதிரி ஒரு தகவல் போயிட்டு இருக்கு. ஸோ ராகுல் அப்படின்னாலும் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுத்தா பண்றாரு எல்லா படத்தையும். இப்போ பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டே பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு விரித்தனமா பண்ணிட்டு அப்படின் போது அடுத்த படத்தை வந்து நல்ல ஒரு ப்ரொடக்ஷன் வேல்யூ கொடுத்து சூப்பரா பண்ணுவார் அப்படின்ற எதிர்பார்க்கலாம். கண்டிப்பா பார்த்தீங்கன்னா அடுத்த படத்தை ராகுல் ப்ரொடக்ஷன் பண்ணா ரொம்ப நல்லா இருக்கும். ஐசரி கணேஷும் பார்த்தீங்கன்னா லைன் அப்ஸ்ல தான் இருந்தாரு. ஆனா பார்த்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து செட்டில்மெண்ட் ஆகல அப்படின்ற மாதிரி நியூஸ் கேள்விப்பட்டிருந்தோம். அதாவது படத்தில் ஒர்க் பண்ற டெக்னீஷியன்ஸ், கேஸ்ட் அண்ட் க்ரூஸ்க்கு இவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா அந்த செட்டில்மெண்ட் அப்படின்றது அலோகேஷன் பண்ணல அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அதனாலே இப்போ VLS ப்ரொடக்ஷன்ஸ் வேணாம் அப்படின்ற மாதிரி AK முடிவு பண்ணியிருக்காரு அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா திடீர்னு இப்படி ஒரு நியூஸ் சர்ப்ரைஸா ஷேர் ஆயிருக்கு. அடுத்த படம் ரோமியோ பிக்சர்ஸ் தான் அப்படின்றது. பட் டேரக்டர் பொறுத்தளவுக்கு இன்னும் எந்த சேஞ்சஸ் வரல. கண்டிப்பா ஆதித்ய ரவிச்சந்திரன் தான், GV பிரகாஷ் குமார் தான் இப்படி மாதிரி போயிட்டு இருக்கு. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம் டேரக்டர்ஸ்லயும் ஏதாவது சேஞ்ச் வருதா இல்லையான்னு சொல்லிட்டு. ஸோ இந்த விஷயத்தை பொறுத்தவரை பார்த்தீங்கன்னா எதுவுமே அஃபிஷியலாக கன்ஃபார்ம் ஆகல. வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி அஃபிஷியல் நியூஸ் வருது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த படத்தை ராகுல் அதாவது ரோமியோ பிக்சர்ஸ் ப்ரொடக்ஷன் பண்ணா எப்படி இருக்கும்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோ பண்றேன். தேங்க்யூ வெரி மச் ஃப்ரெண்ட்ஸ்.